அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு சமைச்ச சாப்பாடு தான். இன்னைக்கு போடுறேன்னா பார்க்காதீங்க. நான் நியூ இயர் அப்ப வீட்லயே இல்ல. நான் வெளியூர் போயிருந்தேன். போயிட்டு எப்படியும் ஒரு 2 நாள் 3 நாள் சென்று தான் வந்தேன் வீட்டுக்கே. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்காக வந்து யூனிஃபார்ம் அயர்ன் பண்றது அது இதுன்னு வேலைகள் அதிகமாயிட்டு, அதனால சொல்லிட்டு போட முடியல. நேத்து வந்து ஸ்கூல் பசங்க போனதுக்கப்புறம் நம்மளா வந்து போட்டுருவோமே அப்படின்னு தான் ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டுக்காரவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பிரியாணி தான் போட்டிருந்தாங்க. இது வந்து அ அரபியன் ஸ்டைல்ல போட்டிருந்தாங்க. அவங்க அங்க உள்ளது மாரியே செஞ்சிருந்தாங்க. ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. இது சிக்கன் பிரியாணி தான் போட்டிருந்தாங்க. டேஸ்ட்டு அவ்வளவு நல்லா இருந்தது. முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா எல்லாமே வறுத்து போட்டு நெய்யில வறுத்து, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே வறுத்து போட்டு சூப்பரா செஞ்சாங்க. ரொம்ப மசாலாலாம் அதிகமா இல்ல. சாப்பிட்றதுக்கும் வந்து தெவட்டாம நல்லா டேஸ்ட்டு மஜ்பூஸ் மாரி இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனா வந்து மஜ்பூஸ் மாரி இருந்துச்சு. ஆனா வந்து சிக்கன் போட்டு தான் செஞ்சிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஆனா பிரியாணி மசாலா எதையுமே போடல இதுல. ஆனா பிரியாணி வாசம் செம்மையா அடிச்சுச்சு வீடே கம கமன்ட்டு. அதனால சொல்றது அந்த இந்த பிரியாணி வந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து வெளிநாட்ல வந்து அரபி வீட்லலாம் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அரபி வீட்ல சமைக்கிறவங்களுக்கும் தெரியும். இந்த சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லி எங்க வீட்டுக்காரங்க கூட விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னாங்க. நானா தான் அவங்களுக்கு தெரியாமயே வீடியோ எடுத்தேன். ஆனா செம டேஸ்ட்டு. எனக்கு கொஞ்சோண்டு சிக்கன் பீஸ் குடுங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கி சாப்பிட்டேன். ஆனா வந்து சிக்கன வந்து ஒரு சிக்கன 4 பீஸ் போட்டு சாப்பிட்டோம். புடிச்சத லைக் பண்ணி சேனல் மறக்காம சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.